அனைவருக்கும் வணக்கம் மக்களே. நான் உங்கள் கார்த்திகேயன். கன்சிகா கிளிக் யூடியூப் சேனல் மூலியமாக உங்களை மீண்டும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ பதிவு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா 13/2/2025, அதாவது நாளை மாசி 1ஆம் தேதி பிறக்க இருக்கிறது. இந்த மாசி 1ஆம் தேதி ரொம்ப 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 விசேஷமான நாள்னு சொல்லுவாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த நாட்கள் வந்து பார்த்திங்கன்னா விஷ்ணுபதி புண்ணிய காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து பார்த்திங்கன்னா மும்மூர்த்தி கடவுளான பிரம்மா, விஷ்ணு, சிவபெருமான் இந்த மும்மூர்த்திகளுக்கும் வருடத்தில் 12 மாதத்தில் 3 கடவுளுக்கும் 4 மாதங்களாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் என்பது மொத்தம் 4 மாதம் வரும். 4 மாதத்தோடைய முதல் நாட்கள், அதாவது மாதத்தோடைய முதல் நாட்கள்ல வரும். அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் வந்து பார்த்தீங்கன்னா மாசி 1, ஆவணி 1, கார்த்திகை 1, வைகாசி 1, இந்த 4 நாட்கள் மட்டும்தான் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் வரும். இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தை பற்றி உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். விஷ்ணுபதி புண்ணிய காலம். ஏன் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தை நான் உங்களை வழிபட சொல்கிறேன் அப்படின்னா, உங்களால் தீர்க்க முடியாத பிரச்சனைகள், வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் இருக்கும். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா தீர்க்க முடியாத பிரச்சனைகள், சங்கடங்கள், இது போன்ற விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த நாட்கள் பார்த்தீங்கன்னா ஒரு தீர்வாக இருக்கும் அப்படிங்கிறது ஐதீகம் சொல்லுது. ஸோ எல்லாருமே நம்புகிறாங்க. இத்தனை நாட்கள் அதுதான் நடந்துட்டு இருக்குது. ஏன் அந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்திலேயே பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலமானது ஒவ்வொரு தமிழ் மாதத்தின் தொடக்கத்திலையும் நடக்குது. இப்போ இதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா, மும்மூர்த்தி கடவுள்களான பிரம்மா, விஷ்ணு, சிவபெருமானுக்கு ஒவ்வொருவருக்கும் 4 மாதங்கள் பிரிக்கப்பட்டிருக்கு. அந்த மாதிரி இப்ப உத்தராயணத்துல ஆரம்பிக்கக்கூடிய விஷ்ணுபதி புண்ணிய காலம், அதாவது முதல் விஷ்ணுபதி புண்ணிய காலம். இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த காலத்துல, இந்த காலகட்ட நேரத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வேண்டக்கூடிய விஷயங்கள் 100க்கு 100% கண்டிப்பாக நடக்கும். ஏன்னு கேட்டீங்க அப்படின்னா, இப்போ இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்துல பார்த்தீங்கன்னா பெருமாள் மற்றும் விஷ்ணு பகவானை நாம வழிபடுறோம். இந்த விஷ்ணு பகவான் பார்த்தீங்கன்னா, இப்போ பதி என்றால் ஊர் என்று அர்த்தம். விஷ்ணுபதி என்றால் அந்த ஊருக்கு தலைவனாக விளங்கக்கூடியவர் அப்படின்னு அர்த்தம். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த உலகத்துல காக்கும் கடவுளான விஷ்ணு பகவான் இந்த குறிப்பிட்ட காலகட்டத்துல உங்களுக்கு தீர்க்க முடியாத வாழ்வில் பல சங்கடங்கள் இருக்கும், பல பிரச்சனைகள் இருக்கும். இந்த சங்கடத்திற்கு, இந்த பிரச்சனைகளுக்கு இந்த நாட்கள், இந்த நேரம் ஒரு தீர்வா இருக்கும் அப்படிங்கிறது நம்பப்படுது. அதனால இந்த நாட்களை நீங்க தயவு செய்து தவற விட்டுறாதீங்க. கண்டிப்பா இந்த நேரத்துல, இந்த நாட்கள்ல நீங்க பார்த்தீங்கன்னா விஷ்ணு பகவானை அல்லது பெருமாளை நீங்க மனமுருகி ஆத்மார்த்தமா நீங்க வேண்டுதல் வச்சு சுத்தபத்தமா இருந்து வேண்டுதல் வச்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக 100க்கு 100% நீங்க எதிர்பார்த்தபடி உங்களுக்கு பாசிட்டிவான தகவலும் சேரும். பாசிட்டிவான விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும். ஏன் உங்களுக்கு இந்த விஷ்ணுபதி காலத்தை பத்தி உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னா, சாதாரணமாகவே பார்த்தீங்கன்னா நம்ம பெருமாளை, நாராயணரை, விஷ்ணு பகவானை நம்ம வழிபடும் போது அவரு நம்மளுக்கு எல்லா விதமான ஆரோக்கியமான நட்பலன்களை அருளிட்டு தான் வந்து கொண்டிருக்கிறார். இருந்தாலும் இந்த டைம்ல நீங்க பண்றதுனால அவருக்கு பார்த்தீங்கன்னா செயற்கரிய, அதாவது அபரிவிதமான விஷயங்களை இந்த டைம்ல பண்ணுவாராமா. அதனால பார்த்தீங்கன்னா இந்த நாட்களையும் இந்த நேரத்தையும் எக்காரணத்தை கொண்டும் தவற விட்டுறாதீங்க. இன்றைய விஷ்ணுபதி அந்த புண்ணிய காலத்துல நீங்க செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். நீங்க நல்லா சுத்தபத்தமா குளிச்சுட்டு பெருமாள் படத்துக்கு, உங்க வீட்டுல பெருமாள் படமோ அல்லது விஷ்ணு பகவான் படமோ இருந்துச்சு அப்படின்னா நீங்க அதிகமா செலவு பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஒரே ஒரு அகல் விளக்கு, அதுல ஒரு நெய் தீபம் ஏத்துங்க. அவருக்கு பிடித்த மலர்களான வாசனை மலர்களாக அவரை அலங்கரிச்சு பூஜை பண்ணுங்க. அதே போல பார்த்தீங்கன்னா முடிஞ்சா உங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலோ அல்லது விஷ்ணு பகவான் கோவிலுக்கோ நீங்க கண்டிப்பா போயிட்டு வாங்க. இந்த நேரத்துல, அதாவது இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலமானது விடியற்காலை 1:30 மணி முதல் காலை 10:30 மணி வரை இருக்கிறது. அதாவது 1:30 AM இருந்து 10:30 AM வரைக்கும் இருக்கு. இந்த புண்ணிய காலத்தை தயவு செய்து யாரும் தவற விடாதீங்க. இந்த புண்ணிய காலத்துல நீங்க இந்த மாதிரி விஷயங்களை உங்களுக்கு பண்றதுனால உங்களுக்கு எதிர்பாராத விஷயங்களும் நடக்கும். நீங்க வேண்டுதல், கோரிக்கை வைக்கக்கூடிய எல்லா விதமான வேண்டுதலும் கண்டிப்பா அந்த பெருமாள் நிறைவேற்றுவாரு.
நீங்கள் உங்களுடைய வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நெய் தீபம் ஏற்றி துளசி மற்றும் மலர்களால் அவருக்கு அர்ப்பணித்து பூஜை செய்வதால் அவருக்கு வந்து மனம் மகிழ்ச்சி அடைந்து உங்களுடைய வேண்டுதல்களை விரைவில் தீர்க்க முற்படுவார் அப்படின்னு ஐதீகம் சொல்லுது. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அருகில் இருக்கிற கோயிலுக்கு போனீங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து கொடிமரம் இருக்கும், பலிபீடம்லாம் இருக்கும். அந்த இடத்துல நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பெருமாளுக்கு முடிந்த அளவுக்கு நீங்கள் ஒரு 27 வெள்ளை மலர்களை எடுத்துக்கோங்க. அதாவது உதிரியாக எடுத்துக்கோங்க. 27 முறை அவரை வந்து வலம் வந்து ஒவ்வொரு முறையும் வலம் வரும் பொழுது அந்த கொடிமரத்துக்கிட்ட இந்த ஒவ்வொரு பூவையாக வச்சு நீங்கள் வந்து உங்களுடைய வேண்டுதலை கோரிக்கைகளை அவர்கிட்ட நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா உங்களுக்கு 100க்கு 100% கண்டிப்பாக இது நிறைவேறத்துக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த பூஜைகளை நீங்கள் எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்ச அவருடைய திருநாமங்களை உச்சரித்தாலே போதுமானது. ஓம் நமோ நாராயணா அல்லது உங்களுக்கு தெரிஞ்ச சகஸ்கர நாமங்கள் ஏதாவது இருந்தால் கூட சொல்லலாம், தவறே இல்லை. நாராயணருடைய பேரை நீங்கள் உச்சரித்தாவே போதுமானது. அந்த காலகட்டத்தில் அந்த டைமில் நீங்கள் நாராயணருடைய பேரை உச்சரித்தாவே போதும். ஆத்மார்த்தமாக மனமுருகி வேண்டனீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்காக அவர் உங்களுடைய கோரிக்கைகள் மற்றும் வேண்டுதல்களை நிறைவேற்றுவார். இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் மட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தன்னுடைய மனமுருகி தனக்காக வேண்டக்கூடிய பக்தர்களுக்காக மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா அவர் இறங்கி வந்து அவருடைய தன் பக்தனுடைய வேண்டுதல் முழுமையாக நிறைவேறும் வரை அவரு கூடையே இருப்பாராமா. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 முக்கியமான நேரம் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம். உங்களுக்கு தெரிந்த பெருமாளுடைய மந்திரங்கள் அல்லது பெருமாளுடைய நாமங்கள், விஷ்ணு சகஸ்கர நாமம் மற்றும் 4000 திவ்ய பிரபந்தத்திலிருந்து நீங்கள் சில பாடல்களை கேட்பதனால உங்களுக்கு மன நிம்மதியும் கிடைக்கும். அதே போல் உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறத்துக்கு வாய்ப்புகள் மிக 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 அதிகம். அதே போல் உங்களுக்கு இன்னொரு விஷயமும் உங்களுக்கு இதில் ப்ளஸ் பாயிண்ட்டாக கிடைக்குது. ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா அதாவது பூஜைக்கு உண்டான பொருட்கள், அதாவது வீட்டுக்கு தேவையான பூஜை பொருட்கள் ஏதாவது வாங்கணும் அப்படின்னா இந்த டைமில் நீங்கள் தாராளமாக பயன்படுத்திக்கலாம். ரொம்ப அற்புதமான நல்ல காலம் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம். உங்களுக்கு வந்து மலர் மாலைகள் வாங்கிறது அல்லது வந்து பார்த்திங்கன்னா துளசி செடி வாங்கிறது, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு ஒரு நல்ல சாமி படங்கள் வாங்குறது, இந்த மாதிரி டைமில் வந்து பார்க்குறீங்க. இந்த மாதிரி டைமில் வந்து பார்த்திங்கன்னா வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு அது வந்து உங்களுக்கு லைஃப் லாங், அதாவது வந்து நீண்ட காலம் உங்களுடைய நீங்கள் வாங்கக்கூடிய பொருள் உங்ககிட்ட தங்கும். ஏன்னா நாளைக்கு அவ்வளோ அற்புதமான நல்ல நாள், குபேரருக்கு உகந்த நாள், குரு பகவானுடைய வியாழக்கிழமை நாள், அது மட்டும் இல்லாமல் விஷ்ணுபதி புண்ணிய காலம். இந்த 3 நாட்களும் 3 விசேஷமான பலன்களும் சேர்ந்து ஒரே நாட்களில் கிடைக்குது. தயவு செய்து யாரும் இந்த நாட்களை தவற விட்டுறாதீங்க. கண்டிப்பாக இதை பயன்படுத்திக்கோங்க. கண்டிப்பாக சுத்தபத்தமாக இருக்கணும். ரொம்ப ஆடம்பரமாக செலவு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஒரே ஒரு அகல் விளக்கில் நெய் தீபம் ஏற்றி பெருமாளை, நாராயணரை, விஷ்ணு பகவானை மனமுருகி வேண்டுங்க. இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் உங்களுடைய கோரிக்கைகளையும் வேண்டுதலையும் வைங்க. கண்டிப்பாக உங்களுடைய வேண்டுதல்களை அவர் நிறைவேற்றுவார். ஓம் நமோ நாராயணா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய உற்றார் உறவினர் மற்றும் சகோதர சகோதரர்களுக்கு இந்த ஆன்மீக பதிவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.